அது சரியா 3:07 மணி. மிட் நைட் 3 மணி 7 நிமிஷம். அந்த டைமில் அர்ஜுன் பயத்தோடு எந்திரிக்கிறான். உடம்பெல்லாம் வேர்த்து கொட்டி இருக்குது, குரலில் ஒரு நடுக்கம் இருக்குது, முகம் பயமாக இருக்குது, வெளிரி போய் இருக்குது. அவனுக்குள்ளே தெரியாத இனம் புரியாத ஒரு பயம் அவனை ஆட்கொண்டிருக்கு. ஏன்னா அந்த நேரத்தில் ஒரு கால் வருது. மிட் நைட் 3 மணிக்கு யார் கால் பண்ணுறாங்க அப்படின்னு அர்ஜுனுக்கு ஒரு பயம், தயக்கம். அந்த ஃபோனை எடுக்கலாமா வேணாமா அப்படின்ற பயத்தோடையே அந்த காலை அட்டன் பண்ணி ஹலோ அப்படின்றான். ஆப்போசிட்டில் இருந்து கொஞ்ச நேரம் ஒரு சைலன்ஸ். அதுக்கப்புறம் ஒரு குரல், கோபமாக ஒரு குரல், அர்ஜுன் நீ பண்ணது ரொம்ப பெரிய தப்பு அர்ஜுன் அப்படின்னு சொல்லிட்டு காலை கட் பண்ணிடுறாங்க. இதை கேட்ட அர்ஜுனுக்கு ஒரு நிமிஷம் ஒன்றுமே புரியலை. அர்ஜுன் தப்பு, அதுவும் அந்த குரல் கோபமாக இருக்குது, யார் பேசியிருப்பாங்க, எதுக்கு பேசியிருப்பாங்க அப்படின்னு ஒரு நிமிஷம் அவனுக்குள்ளே இனம் புரியாத ஒரு பயம். அதுக்கப்புறம் அவனே கன்சல்ட் பண்ணுறான். ஓகே, ஒன்றும் இல்லை, யாரோ ப்ராங்க் பண்ணியிருப்பாங்க, ஃப்ரெண்ட்ஸ் யாரோ தான் இந்த டைமில் கால் பண்ணி சும்மா விளையாடுறாங்க அப்படின்னு நினச்சி அவனே சமாதானப்படுத்திக்க ட்ரை பண்ணுறான். அந்த மாதிரி சமாதானத்தோடையே தூங்கிட்டான். மறுபடியும் காலையில் எந்திரிக்கிறான். நேற்று நைட்டு நடந்தது என்ன, 3 மணிக்கு நமக்கு யார் கால் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி அந்த கால் ஹிஸ்ட்ரியை பார்க்குறான். ஏன்னா கால் வரும்போது அன்னோன் நம்பர்னு ஒரு நம்பர் வந்தது, அந்த நம்பர் யாராக இருக்கும் அப்படின்னு தேடலான்னு. ஆனால் பார்த்தா அவன் கால் ஹிஸ்ட்ரியிலே அந்த நம்பர் இல்லை. அவனுக்கு ஒரு நிமிஷம் ஷாக்காக இருக்குது. என்ன நடந்துச்சு, நைட் கால் வந்ததே, அர்ஜுன் நீ பண்ணது சரியில்லை தப்புன்னு சொன்னாங்களே, யார் அது அப்படின்னு யோசிக்கிறான். கால் இல்லை. ஒருவேளை நம்ம ஏதாவது கனவு கண்டிருப்போமா, என்ன நடந்துச்சு, மிட் நைட்டில் யார் கால் பண்ண போகிறாங்க அப்படின்ற சந்தேகத்தோடையே அந்த நாள் போயிடுது. அடுத்த நாள் மறுபடியும் சரியாக 3:07 மணிக்கு மிட் நைட்டில் மறுபடியும் அதே அன்னோன் நம்பர்லேருந்து கால் வருது. மறுபடியும் அவனோட இதயம் ரொம்ப வேகமாக துடிக்குது, உடம்பெல்லாம் வேர்த்து கொட்டுது, படபடப்பாக இருக்குது, முகம்லாம் அப்படியே வெளியே போயிருக்கு. ஆனால் என்ன பண்ணுறதுனே தெரியல. அந்த காலை அட்டன் பண்ணுறா அர்ஜுன். அந்த குரல், அந்த ஆப்போசிட்டில் இருந்த குரல் கேட்குது. ஏன் என்னை விட்டுட்டு போன அப்படின்னு கேட்குது. அந்த குரலை கேட்ட உடனே அந்த பயத்தில் ஃபோனையே ஆல்மோஸ்ட் கீழே போட்டுட்டான். கீழே போட்டதுக்கப்புறம் யோசிக்கிறான், யார் இந்த குரல், எனக்கு ரொம்ப தெரிஞ்ச குரல் மாதிரி இருக்கே, என்கிட்ட ரொம்ப உரிமையாக என்னை திட்டுறாங்க, யார் இவங்க அப்படின்னு யோசிக்கிறான். அந்த குரலோட பின்புலம் யார் அப்படின்றத யோசிக்கும்போது அவனுக்கு ரொம்ப தெரிந்த பரிச்சயமான அவனோட சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட் மீராவோட குரல் அப்படின்றத ரெகக்னைஸ் பண்ணுறான். ஆமாம், யார் இந்த மீரா அப்படின்னு தெரிஞ்சுக்கணுமா? மீரா நம்ம அர்ஜுனோட சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட். ரொம்ப வருஷமாக 2 பேரும் நல்ல ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாங்க, அவங்களோட 18வது வயசு வரைக்கும். கடந்த 2 வருஷத்துக்கு முன்னாடி தான் அவங்க மீரா மிஸ் ஆகியிருக்கிறாங்க. ஊரில் எல்லாரும் கேட்டால் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அந்த பொண்ணை காணாமல் போயிடுச்சு, எங்கேயோ இந்த ஊரை விட்டே ஓடி போயிடுச்சு அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறாங்க. ஆனால் அர்ஜுனுக்கு மட்டும்தான் மீராவுக்கு என்ன நடந்துச்சு அப்படின்றது தெரியும். அந்த பயத்திலேயே அர்ஜுன் அப்படியே உறைஞ்சி போய் அந்த இடத்துல உட்காந்துருக்கான். அடுத்த நாள் நினைக்கிறான், சரி நம்மளோட பழைய வீட்டுக்கு போவோம் அப்படின்னு சொல்லி அவன் இதுக்கு முன்னாடி வாழ்ந்த அந்த பழைய வீடு, மீரா அர்ஜுன் சைல்ட்ஹுட்டாக இருக்கும்போது எங்கே விளையாண்டு சிரித்து சந்தோஷமாக இருந்தாங்களோ அந்த வீட்டுக்கு, பாலடைஞ்ச வீட்டுக்கு போகிறான். அது பக்கத்தில் ஒரு கிணறு இருக்குது. அந்த கிணத்தை போய் பார்க்குறான். அந்த கிணறுக்கிட்ட நிற்கும்போது அங்கே அடைக்கிற காற்று கூட அவனுக்கு ரொம்ப பயமாக இருக்குது. அங்கே நின்று அப்படியே யோசிச்சுட்டு இருக்கிறான். மீரா அர்ஜுன் எப்படியெல்லாம் இருந்தாங்க, எவ்வளோ நண்பர்களாக இருந்தாங்கன்றதை யோசிச்சுட்டு இருக்கான். அந்த நேரம் அவனோட ஃபோன் வைப்ரேட் ஆகுது. கரெக்டாக அப்பவும் மணி 3:07, மதியம் 3:07. ரொம்ப பயமாக இருக்குது. அந்த காலை அட்டன் பண்ணி பேசலாமா வேண்டாமா அப்படின்ற பயம், கையெல்லாம் நடுங்குது. ஏன்னா தான் பண்ண தவறு கண் முன்னாடி வந்துட்டு போகிறதுனால இந்த காலை அட்டன் பண்ணலாமா வேணாமான்ற பயத்தோடையே அந்த காலை அட்டன் பண்ணுறான். அர்ஜுன், நான் இன்னும் இங்கே தான் இருக்கேன் அப்படின்னு அந்த குரல் ரொம்ப கோபமாக மறுபடியும் அவன்கிட்ட சொல்கிறத கேட்ட உடனே அவன் ரொம்ப பயப்படுறான். இங்கே தான் இருக்குது அப்படின்னா இந்த கிணத்துக்குள்ளே தான் இருக்குமோ அப்படின்ற சந்தேகத்தோடையே அந்த கிணத்துக்குள்ளே போய் எட்டி பார்க்குறான். அங்கே ஒரு கருப்பு இருளில் ஒரு ஒளி சத்தம், காப்பாற்று அர்ஜுன் அப்படின்ற சத்தம். அதை கேட்டதுமே அவனோட இதயம் ரொம்ப வேகமாக துடிக்குது. அவனால் அங்கே இடத்துல நிற்கவே முடியல. பயம், நடுக்கம், துரோகம் எல்லாமே அவன் கண்மடி வந்துட்டு போகுது. அந்த இடத்த விட்டு எப்படியாவது தப்பிச்சு ஓடணும் அப்படின்ற முடிவுக்கு வரான். மீண்டும் அந்த இடத்துலேருந்து தப்பிச்சு ஓடிடுறான். இப்போவும் நீ போயிட்டு இல்லை அப்படின்னு அந்த குரல் அவனை கேட்குது.
மறுபடியும் அன்றைக்கி நைட்டு தூங்க போகிறான். சரியாக இரவு 3-7 மணிக்கு அவனுக்கு ஒரு வீடியோ கால் வருது. அந்த காலை அட்டன் பண்ணலாமா வேணாமா அப்படின்ற பெரிய பயம் இருக்குது. ஆனாலும் வேறு வழி இல்லை அப்படின்றத புரிஞ்சுக்கிட்ட அர்ஜுன் அந்த வீடியோ காலை அட்டன் பண்ணுறான். ஸ்க்ரீன் ஃப்ளிக் ஆகுது. ரொம்ப பெரிய டார்க்னஸ் தெரியுது. என்னவா இருக்கும் அப்படின்னு அவன் யோசிக்கிறதுக்குள்ளே ஒரு முகம் வெள்ளை நிறத்தில் நனைஞ்ச தலைமுடியோட, கண்களில் கோபத்தோட, சிவப்பான கண்களோட அங்கே நிற்கிறது அவனோட சைல்ட்ஹுட் ஃப்ரெண்டான மீரா. நீ என்னை காப்பாற்றுவேன்னு நினச்சேன், ஆனால் நீ துரோகம் பண்ணிட்டல அப்படின்னு அந்த குரல் கேட்குது. அப்போது அர்ஜுனுக்கு அவன் கண் முன்னாடி ஒரு ஃப்ளாஷ்பேக் வந்துட்டு போகுது. என்ன அப்படின்னா, 2 வருஷத்துக்கு முன்னாடி தன்னோட ஃப்ரெண்டான மீரா தன் கூட அந்த பழைய வீட்டில் விளையாடிட்டு இருக்கும்போது நல்ல ஒரு மழை பெய்யுது. 2 பேரும் அந்த கிணத்துக்கிட்ட விளையாடிட்டு நின்றுட்டுருக்காங்க. மழை பெஞ்சிட்ருக்கு. மீரா விளையாட்டுத்தனமாக அந்த கிணத்துக்கிட்ட நின்று உள்ள வாளியை போட்டு தண்ணி எடுக்கிறது இப்படின்னு விளையாடிக்கிட்டு இருக்கா. அந்த நேரம் அவரோட கால் தவறி அவள் கிணத்துக்குள்ளே விழுந்துடுறான். விழுந்து அவளுக்கு வெளியே நிற்கிறது நம்மளோட ஃப்ரெண்ட் அர்ஜுன் தானே அப்படின்னு, அர்ஜுன் என்னை காப்பாற்ற அர்ஜுன், நான் உள்ளே விழுந்துட்டு என்னை காப்பாற்ற அர்ஜுன் அப்படின்னு கூப்பிடுறான். ஆனால் அர்ஜுன் அந்த இடத்துல தன் கண் முன்னாடி உயிர் துடிச்சிட்ருக்கு அப்படின்றது கூட யோசிக்காமல், அந்த உயிர் தனக்கு ரொம்ப பரிச்சயமான சின்ன வயசுலேருந்து தன்னோட உயிருக்கு நிகரான தன்னோட தோழி அப்படின்றதையும் மறந்து, என்ன நான் காப்பாற்றிக்கணும், நீ எப்படி வேணாலும் போ அப்படின்னு சொல்லி அந்த இடத்துலேருந்து பயந்து ஓடின அர்ஜுன் அப்படின்றது அவன் கண் முன்னாடி வந்துட்டு போகுது. மீரா தான் கண் முன்னாடியே விழுகிறா கிணத்துக்குள்ளே. காப்பாற்ற அர்ஜுன்னு கூப்பிடுறா. அப்போவும் நம்ம காப்பாற்றாமல் ஓடிட்டோமே அப்படின்றது அவனுக்கு ஞாபகம் வருது. அதை நினைக்கும் போதே அவனோட இதயம் படபடன்னு துடிக்குது, வேர்த்து கொட்டுது. அவங்க வீட்டுக்குள்ளே ஏதோ ஒரு சத்தம், ஒரு பெண்ணோட கொலுசு சத்தம் கேட்குது. அவனோட தோள் மேலே ஒரு கை வந்து வைக்கிறாங்க. அர்ஜுன் அப்படின்னு கூப்பிட்டு அவனை பார்த்து சிரிக்கிறாங்க. நான் திரும்ப வந்துட்டேன் அர்ஜுன், ஆனால் இந்த தடவை கேட்க இல்லை, எடுக்கிறதுக்கு அப்படின்னு அந்த பெண்ணோட குரல், மீராவோட குரல் சொல்கிறது மட்டும்தான் கேட்குது. அடுத்த நாள் பார்த்தோம் அப்படின்னா அந்த கிணத்துக்குள்ளே அர்ஜுனும் உள்ளே கிடக்கிறாரு. இறந்து போய் கண்கள் திறந்துக்கிட்டே, முகம் பயத்தோட, கையில் ஃபோனோட, அந்த ஃபோனில் வால்பேப்பரில் 3-7 அப்படின்றது இருக்குது. ஊர் மக்களுக்கு புரியலை என்ன ஆச்சு, எப்படி இங்கே வந்து விழுந்தான் அப்படின்றது யாருக்கும் புரியலை. ஆனால் மீராக்கு மட்டும் தெரியும். உன்னை நான் நம்பி என்னை காப்பாற்றுன்னு சொல்லும்போது நீ என்னை காப்பாற்றலை, அதனால தான் என்னோட இடத்துக்கு நான் உன்னை கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்ற மாதிரி மீரா அர்ஜுனை கூட்டிகிட்டு போயிட்டாங்க. யாரோ தெரியாத ஒருத்தருக்கு கூட உதவி பண்ணணும் அப்படின்றது நமக்கு சின்ன வயசுலேருந்தே சொல்லி கொடுத்து வளர்த்துருக்காங்க. ஆனால் நம்ம கண் முன்னாடி உயிர் துடிக்கும் போது அதை பார்த்துட்டு போகிற மனசு இருக்கு இல்லையா, அது ரொம்ப தப்பு அப்படின்றத மீரா இந்த இடத்துல உணர்த்தியிருக்காங்க. ஏன்னா மீரா பல தடவை உணர்த்த ட்ரை பண்ணாங்க. நீ பண்ணது தப்பு அர்ஜுன், நான் உன்னை நம்பினேன், எனக்கு துரோகம் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லும்போது கூட அர்ஜுன் அந்த கிணத்துக்கிட்ட வந்து பார்த்தானே தவிர, மறுபடியும் பயந்து தான் ஓடினானே தவிர, என்னைக்காவது மீரா நான் பண்ணது தப்புன்றதை அவன் ரியலைஸ் பண்ணவே இல்லை. கடைசி வரைக்கும் நீ பயந்து ஓடிக்கிட்டே தான் இருக்க போகிற, அப்படி எதுக்கு நீ ஓடுற, நானே உன்னை கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு மீரா அர்ஜுனை கூட்டிகிட்டு போயிட்டேன். ஸோ மீரா எடுத்த இந்த முடிவு தவறா சரியா? தனக்கு நடந்தது தப்பு தான், ஆனால் அதுக்காக இன்னொரு உயிரை எடுத்தது சரியா தவறா அப்படின்னு நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நன்றி.